மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு மூலையிலும் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் தொழுகை செய்யலாம், தேவாலயங்களுக்கு செல்லலாம். நீங்கள் போகிற இடங்களில் இந்த வசனங்கள் உங்களை பாதுகாக்கட்டும், உங்கள் மனதை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள் நீங்கி சுகமடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நற்செய்தியை உங்களுக்கு வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிப்பதற்காக யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 17 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது.
அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு சாதாரணமான மிகவும் கஷ்டம் நிறைந்த ஒரு மனிதனை குறித்து இங்கே படிக்கிறோம். பாடு உள்ள மனுஷன், பசி பாடு, வியாதிகள் பாடுகள், எதிரிகள் பாடுகள், வாழ்க்கை முழுவதும் ஒரு வனாந்தரத்தைப் போல பசுமையில்லாத நிலை, பாடுள்ள மனுஷன். ஆங்கிலத்தில் மேன் ஆஃப் சஃபரிங், மேன் ஆஃப் நேச்சர். சகோதரர்களே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், இயற்கைக்கு மேலான ஒரு படைப்புகள் இல்லை. நாம் இந்த பூமியில் நடக்கும்போது பூமியின் இழுப்பு விசை, காந்த விசை நம்மை ஆளுகிறதை நாம் அறிவோம். எல்லா வகையான துன்பங்கள் மத்தியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த மனிதனிடத்தில் தேவன் பாராட்டிய ஒரு அற்புதம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு படிக்கிறோம். பொதுவாக அற்புதம், மிரக்கல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மிரக்கல் மீன்ஸ் anything performed above the nature, against the nature. அற்புதம் என்றால் இயற்கைக்கு மேலான, மாறான ஒன்றுதான் அற்புதம். உதாரணமாக இயற்கையை நாம் பார்க்கிறோம். இயற்கை ஒரு மரமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சகோதரர்களே, எங்கேயாவது நீங்கள் ஒரு மரத்தை தரையிலிருந்து பிடுங்கி போடுவதை பார்க்கலாம். அது அற்புதம் கிடையாது. ஆனால் ஒரு மரம் வேர்பாகம் மேலே, கிளைகள் எல்லாம் பூமியின் அடியில் புதைந்ததாக ஒன்று இருந்தால் அது அற்புதமாக இருக்கும். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினால் அது அற்புதமாக இருக்கும். 18 வருடம் கூனியாக இருந்த மகள் நிமிர்ந்து நடந்தால் அது அற்புதமாக இருக்கும். அற்புதங்கள் என்பது இயற்கைக்கு விரோதமானதல்ல, மாறானது. இயற்கையோடு அதே நேரத்தில் அற்புதமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் பைபிள் காலத்து அற்புதங்களாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த மனிதன் அந்த தேசத்தினுடைய பாவத்துக்கு எதிராக அவர்கள் கர்த்தரை மறந்து வாழ்ந்ததனால கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் நினைவு கூறும்படி, மனம் திரும்பும்படி அவர்களுக்கு முன்பாக ஒரு ஜெபம் செய்தான். அந்த ஜெபத்தில் அவன் உறுதி உள்ளவனாக ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அநேக சமயங்களில் நம்முடைய ஜெபங்கள் ஒரு சத்தம் கேட்ட உடனே மரத்தில் இருக்கிற பறவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் பறந்து போவது போல, ஏம்லெஸ் ஷூட், ஒரு பறவை கூட கீழே விழல, எல்லாம் பறந்து போயிடுச்சு. நம்முடைய ஜெபங்கள் ஏம்லெஸ், குறி தவறியவைகள். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலே இல்லை. நாம் கனவு கால வாழ்க்கை செய்கிறோம். எந்த ஒரு நோக்கமற்று பிதற்றுகிற ஒரு ஜெபத்தை செய்கிறோம். நம்முடைய கையில் உள்ள போராயுதமான விசுவாசத்தின் பட்டயம் வேலை செய்யவில்லை. அன்பு சகோதரர்களே, இந்த எலியா என்பவன் ஒரு சாதாரண மனிதன். அவன் மலை கிராமத்தில் வாழ்கிறவன். அவன் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஊரார் அவனை மலைவாசி என்று அவனை அறியாதவனைப் போல ஒரு முக்கிய நபராக இல்லாமல் கேலி செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுமையான பசி நேரங்கள் வந்தது. நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இந்த மனிதனை தேவ தூதர்களை கொண்டு உணவளித்தார். இதே மனிதனை தேவன் காகங்களை கொண்டு போஷித்தார். இதே மனிதனை தேவன் சாரிபாத் விதவை ஒருவள் மூலமாய் பஞ்ச காலத்திலே போஷித்தாள். இந்த 3 விஷயங்களும் எலியா செய்த ஜெபத்தினால வானம் இரும்பை போல அடைப்பட்டு மழை பெய்யாமற் போன 3 வருட 6 மாத காலத்தில் நடந்தது. இந்த வசனத்தில் மழை பெய்யவில்லை என்று மட்டும் சொல்லல,
எத்தனை நாள் பெய்யவில்லை? 3 வருஷம் 6 மாதம், ஏறக்குறைய 1000 நாளுக்கு மேலே மழை பெய்யவில்லை. இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் 3 வருஷம் மழை இல்லைன்னு சொன்னால் இந்த 140 கோடி ஜனங்கள் உள்ள இந்த தேசத்தில் நமக்கு சாப்பாடு உண்டாயிருக்குமா? உணவு கிடைக்குமா? 2 நாள் தக்காளி 100 ரூபாய் என்று சொன்னாலே வீட்டிலே சமையல் இல்லை. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் மழை இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை உண்பீர்கள்? எண்ணி பாருங்க. என் அன்பு சகோதரர்களே, இந்த மனிதன் அந்த ஜனங்கள் மனம் திரும்பிய பிறகு மீண்டும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He prayed again. அப்பொழுது வானம் மழையை தந்தது. நீண்ட நாளாய் காய்ந்திருந்த பூமி, ஒரு புல்லும் முளைக்காமற் போன இந்த பூமி மீண்டும் அதற்குள் கசிவு ஏற்பட்டு பசைத்தன்மை உண்டாகி புல்லும் பூண்டும் உருவாகி மனிதர்கள் உழுது விதைகளை நாட்டி அவர்கள் அறுவடைகளை செய்தார்கள். என் அன்பு சகோதரர்களே, மழைக்கு முன் மழைக்கு பின் என்று நீங்கள் எண்ணி பார்க்கணும். மழைக்கு முன் மழைக்கு பின், பிஃபோர் த ரெயின், ஆஃப்டர் த ரெயின். என் அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு திருப்பு முனையாக மாறணும். இன்றைக்கு முன்னால் இருந்ததெல்லாம் ஒரு காலம், இன்றைக்கு பின்னால் வரப்போகிறதெல்லாம் இன்னொரு காலம். மழைக்கு முன் மழைக்கு பின். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மனிதன் கருத்தாய் ஜெபம் பண்ணின போது மழை பொழிந்தது, பூமி விளைந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணும்படி உங்களை தாழ்த்துங்கள். இந்த இடத்துல கருத்தாக ஜெபம் பண்ணும்போது யாருடைய பெயரால் அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கிறீர்கள்? எந்த அதிகாரத்தில் அதை கேட்கிறீர்கள்? யார் மூலமாக கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி கவனியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது கவனியுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் நன்றாக கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து இன்னும் நன்றாக கவனியுங்கள். அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கருத்தாக ஜெபம் பண்ணுவது என்றால் என்ன? கருத்தாக ஜெபம் பண்ணுவது என்றால் மலையை பார்த்து அது என் மேலே விழட்டும் அல்லது அகன்று போட்டும், சமுத்திரத்தை பார்த்து அது வற்றி போகட்டும், நதியை பார்த்து வேறு திசையில் அது ஓடட்டும், அக்னியை பார்த்து அது அணைந்து விடட்டும், இப்படியெல்லாம் மனிதர்கள் சொல்வதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்காங்க. ஒரு பெண்ணை பார்த்து இவள் மனைவியாக வரட்டும், ஒரு வீட்டை பார்த்து இது எனக்கே உண்டாகட்டும், இப்படி தான் மனிதர்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க. நீங்கள் ஆசைப்படுவது ஜெபம் அல்ல. வாட் யூ டிசைர், இட் இஸ் நாட் எ ப்ரேயர். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எதை கேட்பீர்களோ அது தேவ சித்தத்தின்படி கேட்கும்போது அது உங்களுக்கு உண்டாகும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை கவனியுங்கள், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். வாட் யூ ப்ரே யூ ரிசீவ். பிலீவ் வாட் யூ ரிசீவ். விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தில் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களும் யோசனைகளும்
பாடல்களும் கவிதைகளும் பயன் தராது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. ஜெபம் பண்ணுகிற மனிதனுக்கு ஒரு லொகேஷன், ஒரு அடையாளம் இங்கே காட்டப்படுகிறது. உங்கள் இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறது என்று பாருங்கள். இந்த குடத்தில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது, இந்த தொட்டியிலே தண்ணீர் நிறைந்திருக்கிறது, இந்த டம்ளரில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. பாத்திரங்கள் மாறலாம், ஆனால் அதில் உள்ள தண்ணீர் மாறவில்லையே. அதுபோல நாம் ஜெபம் பண்ணுகிற சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கிறிஸ்துவின் வசனம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய ஞானம் இருக்க வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஜெபம். அப்படி கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு நம் இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குமா? கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரியுங்கள். என் அன்பு சகோதரர்களே, ஜெபம் என்பது பிச்சை எடுப்பதல்ல. Prayer is not a begging, it is asking. ஜெபம் என்பது கேட்பது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அவைகளை கண்டடைவீர்கள். நமது ஆண்டவர் சொன்னார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எலியா ஜெபம் பண்ணிய போது 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை. இந்த முழு வேதாகமத்தில் த லாங்கஸ்ட் மிரக்கல், மிக நீண்ட கால அற்புதம்னு ஒன்று இருந்தால் அதுதான் இது. 3 வருஷம் 6 மாதம் ஓப்பன் சாய்ஸாக வானத்துக்கு பூமிக்கு நடுவில் மனிதர்கள் அதை அனுபவித்தாங்க. இதுதான் அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், அல்லது அப்படி வேத வசனமாய் நடந்திருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி நான் வெளியே போய் நின்று இந்த மழை நிற்கட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுவதில்லை. மாறாக, ஆண்டவரே, இதோ அடியான் வெளியே செல்ல வேண்டும், இந்த மழையினால் நான் நோய் கொள்ளாதபடிக்கு அது தூரமாய் போய் பெய்யட்டும், எனக்கு ஒரு இடைவெளியை தாரும், திருமணம் நடக்கணும், மக்கள் வரணும், சபை கூடணும், மக்கள் வரணும், இதோ இந்த மனிதன் மருத்துவமனையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கணும், மழையினால் இடைஞ்சல் கூடாது என்று தான் ஜெபிக்க முடியுமே தவிர மழையை நிறுத்தும் என்று என்னால் கட்டளையிட முடியாது. We need to coordinate with God's will. தேவனுடைய சித்தத்தோடு நாம் சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் இந்த அற்புதம் தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஏறக்குறைய 1000 நாளுக்கு மேலாக 3 வருஷமும் 6 மாசமும் மழை இல்லை. இந்த மழை இல்லாமல் போவதற்கு ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபத்தில் அந்த மனிதன் மிக உறுதியாக இருந்தார். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்படியானால் அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? தேவன் இருந்தார், அவருடைய வார்த்தைகள் இருந்தது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருந்தது. எலியாவினுடைய இருதயத்தில் தேவன் இந்த வானத்தை பூமியும் தமது வார்த்தையினால் உண்டாக்கினார் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். நோவா காலத்து வெள்ளத்தை அவன் அறிந்திருந்தான். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாமும் சாராளும் தங்களுடைய நிலைமை உணர்ந்தார்கள். ஆபிரகாம் வயது முதிர்ந்ததை அறிந்திருந்தான். சாராள் அவளுடைய கர்ப்பம் செத்து போனதை அறிந்திருந்தாள். ஆனால் அதை வெளியே பேசாமல் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிந்து அவன் மனச்சோர்வு அடையாமல், அவன் நம்பிக்கை இழக்காமல் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அவன் தன்னுடைய மனதில் இப்பொழுது அப்பொழுது என்ற மாற்றங்களை உடையவனாக இல்லை. Abraham was not wavering in his faith. He was constant
and he stood before God and his promises. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருந்தான். 25 வருடங்கள். என் அன்பு தாயே, தகப்பனே, வாலிபனே, வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபங்கள் நடைபெறாமல், பதில் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு பதில் உண்டாகும். உன் ஜெபத்தை கேட்கும்படி தேவன் விரும்புகிறார். உன் முழங்காலை அவர் பாராட்டுகிறார். உன் மனத்தாழ்மையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உன் 2 கரங்களை விரித்து, தகப்பனே என் பாவங்களை மன்னித்தருளும் என்று கேட்கும் உன்னுடைய ஜெபத்தின் ஒலியை அவர் கேட்க விரும்புகிறார். நீ உன் இருதயத்தை திறந்து, பாவியாகி என்னை மன்னித்தருளும் என்று வேண்டி உன் ஜெபத்தை செய்தால், அது கிறிஸ்துவின் வசனமாக இருந்தால், அது சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாயிருந்தால், உங்கள் ஜெபங்கள் சித்திக்கும். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலே வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். இளைஞர்கள் நன்றாக படிப்பார்கள். கட்டாமல் விட்ட வீடுகள் முடிவு பெறும், நிறைவு பெறும். நின்ற திருமணங்கள் நடக்கும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு பணி கிடைக்கும். எல்லா வாழ்க்கையும் உங்களுக்கு சீராகும். மழை மட்டும் பெய்தால் காய்ந்து போன இந்த இரும்பை போன்ற பூமி, கல்லை போல மாறிவிட்ட இந்த மண், மழை பெய்த உடனே அது இளகி, அது உருகி, அது ஆழமாக ஈரப்படும் போது பூமியிலே ஒளிந்து மறைந்து செத்திருந்ததாக நினைத்த புல்கள் வெளியே வரும், மரங்கள் வெளியே வரும், பூச்செடிகள் வெளியே வரும், விதைகள் நாட்டப்பட்டால் முளைக்கும், பயிர் உண்டாகும், மனிதனுக்கு ஆகாரம் உண்டாகும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மழை தேவன் தருவார். ஒரு பின்காலத்து மாரியை தேவன் உங்களுக்கு தருவார். தேவன் உங்களுக்கு ஒரு மழையை கட்டளையிடுவார். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் ஆதரித்தார். 1000 நாட்கள் இல்லாத மழையை மீண்டும் கொண்டு வந்தார். மக்கள் மழை ஓசையை கேட்டார்கள். காற்று வீசுவதை கவனித்தார்கள். மின்னல் அடிப்பதை பார்த்தார்கள். இடி ஓசையை கேட்டார்கள். மழை பொழிந்தது. தகப்பனே, இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி இந்த சபையில் உள்ள அனைத்து மக்களும், இந்த தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவர்கள் இருக்கும் முழங்காலில் இருந்து உமது வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி அப்பா அவர்களை நீர் ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே நாம் படித்த எலியா என்ற ஒரு மனிதன், அவன் தேவனுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி ஜெபம் பண்ணிய போது மழை நின்றது. மீண்டும் அவன் ஜெபித்த போது மழை வந்தது. இந்த மனிதன் செத்த பிறகும் அற்புதங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான். இந்த மனிதன் நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது 5 பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த 5 அற்புதங்களுமே இயற்கைக்கு மேலாக தான் இருக்கு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு அற்புதம் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான அற்புதங்களை தேவன் உங்களுக்குள்ளே செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரகாசமான விசுவாச கண்களும், ஜெபத்தை உதிர்க்கும் நல்ல உதடுகளும், அதை தாங்கி நிற்கும் முழங்கால்களும் உங்களுக்கு உண்டாகும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற தகப்பனே, இதோ மனுஷர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் வசனத்தினால் எங்கள் இருதயம் நிரம்பி சகல ஞானத்தோடு ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கும் போது நீர் செவி கொடுக்கிறீர் என்ற ரகசியத்தை இன்று கற்றுக்கொண்டோம். உலகெங்கிலும் உள்ள உமது ஜனங்களுக்கு சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அவர்கள் இழந்ததை மீட்டு கொள்ளட்டும், புதியதை அவர்கள் வாங்கி கொள்ளட்டும். அவருடைய கையின் தொழிலை ஆசீர்வதியும். உமது ஜனத்துக்கு சமாதானத்தை தாரும்.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.